बेलूर में पढ़ता है ना तो हाँ। कोई दोस्ती नहीं करता है? नहीं। क्यों नहीं करता है? क्या करता है वो लड़का लोग तेरे को? क्योंकि मुझे बहुत मारता है, मैं कुछ ही नहीं बोलता। तुम्हारा नाम क्या है? बदीप कर्मकार। हैं? बदीप कर्मकार। प्रदीप कलमुकार சுபதீப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸிகாரன் வீலாக். நான் உங்களோட வேலூர் டாக்ஸிகாரன். முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் எல்லாருக்குமே நல்லாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நான் இன்றைக்கி வந்து வேலூர்லேருந்து சென்னைக்கு சென்ட்ரல் ரவுண்ட் ட்ரிப் தாங்க எடுத்திருக்கேன். வாங்க நம்ம சென்ட்ரல் ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வரலாம். நான் வாலாஜா டோல்கேட் கிட்ட வந்துட்டேன். இப்போது இந்த வீடியோவில் ஒரு சின்ன பையனோட கதைங்க. அந்த பையன் கொல்கத்தாலேருந்து வேலூரில் தங்கியிருக்கான். வேலூரில் தங்கி வேலூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். அவனோட கதையை தான் கொஞ்சம் இதில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நான் இப்போது வழக்கம் போல் வாலாஜா டோல் தானே நான் வந்து டீ குடிச்சிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். சரி, நம்ம போயிட்டு இப்போ டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு அந்த பையன்கிட்ட பேசலாம் வாங்க. किधर जा रहा है तुम अभी? किधर जा रहा है? किसको लेने जा रहा है? चेन्नई. बोल हिंदी आता है ना? हाँ, पूरा हिंदी आता है इनको। मेरा दादा दादी को. तुम्हारा नाम क्या है? भाई आ रहा है और दादा आ रहा है। तुम्हारा नाम क्या है? बदीप कर्मकार। हैं? बदीप कर्मकार। प्रदीप कलमुकार शुभदीप सुभदीप. स्कूल में कोई तरह से दोस्ती नहीं करता है? हाँ। गवर्नमेंट स्कूल वेलूर में पढ़ता है ना तो हाँ। कोई दोस्ती नहीं करता है? नहीं। क्यों नहीं करता है? क्या करता है वो लड़का लोग तेरे को? क्योंकि मुझे बहुत मारता है, मैं कुछ ही नहीं बोलता। मैं भी एक दिन गुस्सा हो के मार दिया, उससे मेरा कोई फर्क नहीं पड़ा। इसलिए मैं कुछ भी नहीं करता, जो कहता है मैं मान लेता हूँ। तो तू तमिल में बात नहीं करता बोल के तेरे से कोई दोस्ती नहीं करता है? थोड़ा थोड़ा बात करता हूँ, तो ज़्यादातर मेरा दोस्त नहीं होते ना, इसलिए ज़्यादातर ज़्यादातर नहीं तमिल बोलता हूँ। और तेरे को ऐसे- अच्छा लगता है? वेलूर में अच्छा लगता है? स्कूल अच्छा है? गवर्नमेंट स्कूल अच्छा है? இப்போ நான் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நான் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு கிளம்பிட்டேன். அந்த பையனோட கதை என்ன சொல்கிறான்னா, அந்த பையன் வந்து வேலூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறான். அவன் ஹிந்தி பேசுகிறதுனால வந்து அவன்கிட்ட யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இல்லையா, அவனை ரொம்ப அடிக்கிறதா அந்த மாதிரி அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் சரியாக பேச வராது, அதனால் யாருமே என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாட்டாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இன்னொரு விஷயம், அவங்க அப்பா வந்து 25 வருஷமாக வேலூரில் தான் இருக்கிறாரு, இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாராம். இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்க பெரிய பையனும் கூட இங்கே தான் படிக்க வச்சுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசானவொன்னே அவங்க தாத்தா கிட்ட அனுப்பிச்சிட்டுக்கிறாரு. நான் இந்த வண்டியை வீடியோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணேன். ஆனால் பார்த்தா இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாவம் ஒரு காய்கறி வண்டி அப்செட் ஆகிடுச்சு போல் இருக்குது. எல்லாமே லோடு எடுத்து வேறு வண்டியில் மாற்றிட்டு இருக்காங்க. நைட் டைமில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி டிரைவருங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரோடுனால வர பிரச்சனை, இல்லை சில தூக்கத்தினால வர பிரச்சனை. நான் சொல்கிறது, தூக்கம் வருதுன்னா கொஞ்சம் வண்டி நிப்பாட்டி எதுனா டீ குடிச்சிட்டோ இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோ போகலாம். ஆனால் டைமிங் கோசம் அந்த மாதிரி போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் இது ஆடு வண்டி, ஆடுலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் குளிர் இருக்குது தெரியுமா, பயங்கரமான குளிர். அதில் ஒருத்தர் நின்றுட்டு போயின்னு இருக்கார். அவர் தலைக்கு எதுவுமே போடலை, ஸ்வெட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் பாவம் அதில் குளிரில் நின்றுட்டு போயின்னு இருக்கார். ஒரு மனுஷன் குடும்பத்துக்கோசம் கஷ்டப்படணுன்னா எப்படி வேணாலும் கஷ்டப்படலாம்ல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லைங்க அப்படி தான் தோணுது. பாவங்க, அவர் அந்த குளிரில் அப்படி நின்றுட்டு எவ்வளோ தூரமாக வந்துட்டு இருக்காருன்னு தெரில. நான் பார்த்ததுலேருந்தே வந்து கிட்டத்தட்ட வந்து காவேரி பாக்கம்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் பார்த்தேங்க. அப்படி தாங்க போயின்னு இருக்கார் அவர் நின்றுட்டு. அந்த குளிர் எப்படி தான் அவர் தாங்குறாருன்னு தெரில. எங்களாலலாம் அந்த குளிரே தாங்க முடியாது, அவர் எப்படி தாங்குறாருன்னு தெரில. பாவம், நான் யோசித்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாகுதுங்க இந்த மாதிரிலாம் பார்த்தா. சரி, அதுக்கப்புறமா அந்த பையன் கதைக்கு வரலாம். நம்ம அவர் வந்து 25 வருஷமாக வந்து வேலூரில் தான் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் எனக்கு இங்கேயே செட் ஆகிடுச்சுப்பா, எங்கள் ஊர் சொந்த ஊருக்கு போனாலும் எனக்கு இப்போ பிடிக்கல, எனக்கு இங்கே வேலூர்லேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ வந்து அவங்க தாத்தாவையும் அவங்க பெரிய பையன் வராரு, அவரை கூட தான் போயின்னு இருக்கோம். அந்த பையன் வேறு சுபி துப்பி எப்போ தான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரும், சீக்கிரம் போங்க, என் அண்ணனை பார்க்கணுன்றான். சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போயிடலாம் சென்ட்ரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் டோலை தாண்டி இப்போ நான் கிராஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். கடைசியாக ஒரு வேளை கோயம்பேடுக்கு வந்துட்டேன். இப்போது நேராக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். நடா சடனாக இவன் சிகரெட் வச்சுன்னு போயின்னுக்கிறான்னு பார்க்குறீங்களா, அது சிகரெட் இல்லைங்க. இது வந்து ஜனவரி 1 நைட்டு நான் போனது டியூட்டி. டிடிக்கு செக் பண்ணாங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவுக்கு. அவர் செக் பண்ணிட்ட பிறகு இது என்னோடய சொத்துன்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கிக்கிட்டேன். அதை வாங்கிட்டு அப்படியே ஸ்டைலாக கையில் வச்சுக்கின்னு வந்துட்டு இருக்கேன்.
அது ஸ்டைலாக கையில் வச்சுட்டு எதுக்கு வந்துட்டு இருக்கேன்னா, அது வாங்கினேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா அது அப்படியே கையில் இருக்குது. நானும் வந்துட்டேன், அப்படியே வந்துட்டேன். இப்போ நான் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். இப்போ அந்த பையன் வந்து ட்ரெயின் டிலேன்னு சொன்னவொடனே அவன் கஷ்டப்படுறத பாருங்கள் கொஞ்சம். பாவம் அந்த பையன். கம்பெனி டிலே இருக்கிறனால அந்த பையன் வந்து ரயில்வே ஆஃபீஸருங்கிட்ட கோரிக்கை வைக்கிறானா, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ட்ரெயினை கூப்பிட்டு வாங்க, இவ்வளோ நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், என் அண்ணனை நான் பார்க்கணும், இந்த மாதிரி பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஹிந்தியில். அவன் சொல்கிறது கொஞ்சம் பாருங்கள். किनका इंतजार कर रहे हो तुम? किनका इंतजार कर रहे हो? मेरा वो भैया है ना, उसका इंतजार कर रहा हूँ. अभी तक आया भी नहीं. इतना स्लो ट्रेन है. बहुत स्लो है ना ट्रेन. और ऊपर से अंकल भी नहीं ले जा रहे. हम क्या करेंगे भाई, ट्रेन आ गया तो हम तुम्हारे भाई को और दादू को लेके फौरन निकल जाएंगे वेलूर के लिए. वहाँ पर बैठ लेना थोड़ी सी. हमारी तो गलती नहीं है, हम तो जल्दी आ गए. ट्रेन लेट हो गई तो किसकी गलती है? ट्रेन की गलती है ना. तो कंपनी की गलती है. हाँ ठीक है, हम तुमको फ़ोन करके देता है रेलवे डिपार्टमेंट को. तुम डायरेक्ट फ़ोन करके बोलो कि ट्रेन जल्दी आने के लिए, ठीक है? ट्रेन लगा दूँगा. சரி மக்களே, நான் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன். ஏன்னா ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் டிலேயாம். அந்த ட்ரெயின் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிட்டன் வேலூர் போகிறதுக்கு. ஏன்னா காலையில் ஏந்திச்சேன், 2வது ட்ரிப் இது சென்னைக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் தூங்க போகிறேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு கிளம்பலாம் நாங்கள். சரி, நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கலாம் ட்ரெயின் வர வரைக்கும். சரி, அந்த பையனோட தாத்தாவும் அண்ணனும் வந்துட்டார். நான் நேராக சென்ட்ரல் உள்ளே போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இப்போ ரிட்டன் நான் வேலூருக்கு கிளம்பிட்டேன். அந்த பையன் அவங்க அண்ணனை பார்த்துட்டு பிறகு ஒரு சந்தோஷம் இருக்குது. வண்டியில் பேசிக்கினே வரான். அவன் அண்ணன் மடியிலே உக்காந்துட்டு அவன் அண்ணன்கிட்ட கொஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் ரொம்ப நாள் கழித்து அவன் அண்ணனை பார்க்குறான்னா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவங்க தாத்தா கூப்பிட்றாங்க, அவங்க தாத்தா கிட்டே போக மாட்டேங்கிறான். அவங்க அண்ணன்கிட்ட தான் இருக்கிறான். அவங்க அண்ணன்கிட்டயே பேசிக்கிட்டு அவன் அண்ணன் வந்து ஸ்வீட்டு சாக்லேட்டு என்னென்னாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அவனுக்கு. எல்லாமே நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையாக கேட்டுட்டு இருக்கான். அந்த ஊரில் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருந்த, நீ ஏன் இத்தனை நாள் கழிச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தாச்சிட்டு இருந்தான். சரி, இப்போது இந்த குளூர்லேயும் கிளைமேட்டில் ரிட்டன் நான் வேலூருக்கு கிளம்பியாச்சு. டைம் இப்போது 5:30 கிட்ட ஆயிடுச்சு அவங்க வந்தது. ट्रेन वाला तेरे को फ़ोन किया, जल्दी से भेज दिया तेरे भाई को? हैं? कब भेजा? हैं? बोलो. कल. हाँ. कितना देर में आया ट्रेन? 6 बजे 9 बजे आया. 6 बजे 9 बजे आया. जल्दी आ गया ना तेरा भाई? क्या लेके आया तेरा भाई तेरे लिए? स्वीट लेके आया. मेरे को? तुमको कल दे दूंगा. कल दे देगा? पक्का देगा? ठीक है, देखता. तुम वीडियो में बोला है कि तू मेरे को स्वीट देगा, अगर नहीं देगा तो हम बोल देगा. अरे मेरा बात सुनो. कल मेरा घर आना. मैं इतना स्वीट खिलाऊंगा जो तुम खा भी नहीं पाओगे. देखता हम कल देखता है तुम खिलाता है या नहीं, कल देखता है. चलो. சரி மக்களே, கொஞ்ச நேரம் தூக்கம் போட்டு ஏஞ்சதுனால கிளம்பும்போது நம்ம பூந்தமல்லியில் நிப்பாட்டு ஒரு டீயை சாப்பிட்டோம். பாருங்கள், காலையில் சுடாது ஸ்வீட் போண்டா போட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த வீடியோ யாருன்னா பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே தங்கிட்டு இருக்கிறாங்களே, தயவு செஞ்சு வந்து நம்ம ஆளுங்களை மாதிரியே பாருங்கள், கஷ்டத்தை கொடுக்காதீங்க. இந்த சின்ன பையனுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஸ்கூலில் வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். இங்கே இருந்து படிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமை. அந்த பையன் வந்து தமிழ்நாட்டில் படிக்கிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெருமை. அதனால் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பசங்களை, இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் வரவங்களை கொஞ்சம் நல்ல விதமாக நம்ம ட்ரீட் பண்ணாலே போதும். அவங்களும் ஒரு மனுஷங்க தானே, அதை தான் சொல்ல வரேன் நான். இது வந்து நம்ம காவேரிப்பாக்கம் கிட்ட ஓச்சேரி கிட்ட இருக்கிற ஒரு லேக்கு. காலையில் நிப்பாட்டின சூப்பராக இருக்குது பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வியூவை கொஞ்சம் பார்த்துட்டு நான் வந்து வேலூருக்கு கிளம்பிடுவேன். சும்மா ஒரு பிரேக்கு தான், கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால சும்மா ஒரு வியூவை பார்க்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கேன். அவ்வளோதான் மக்களே, நான் ரிட்டன் வேலூருக்கு கிளம்பிட்டேன்.
இந்த மாதிரி உங்கள் சர்க்கிளில் யார் இருந்தாலும் நார்த் இந்தியாவிலேருந்து எந்த ஊர்லேருந்து வந்திருந்தாலும் கொஞ்சம் உங்கள் நண்பன் மாதிரி கொஞ்சம் ட்ரீட் பண்ணுங்கள், கொஞ்சம் அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மக்களே. இருக்காங்க சில பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கன்ஸ் என்னென்னாவோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன். हम घर जाएगा, मेरे साथ घर पे आ जा। हाँ कल आ जाऊंगा। कल आ जाएगा। और मेरा स्वीट कब देगा? स्वीट हाँ। चलो ना, मैं अभी अभी खिलाऊंगा। थोड़ी सी ठीक है, हम चलता है, टाटा बोलो। टाटा। செம்ம க்யூட்டில் அந்த பையன். கடைசியாக வந்து அவங்கள ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ வா வீட்டுக்கு வா, நான் தரேன் அப்படி வான்றான் ஸ்வீட்டு. நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் தான், அவங்க அப்பா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. காலையிலே சிஎம்சி ஹாஸ்பிட்டலை தாண்டி நான் கிளம்பிட்டேன். ஓகே மக்களே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா பாபி. நான் உங்கள் வேலூர் டாக்ஸிக்காரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.